ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஷீரடியில் நடைபெறும் பாபாவுடைய 107வது மகா சமாதியை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஷீரடிக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு போக போகிறோம். சாய்ராம், நம்ம சாயப்பாவுடைய 107வது வருடம் புண்ணிய விஜயதசமி திதி பார்த்திங்கன்னா, அதாவது பாபாவுடைய மகா சமாதி நாள் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வேலைக்கிழமை வருது. சாய்ராம், நம்ம பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சாய் பக்தர்களை ஷீரடிக்கு பாபாவுடைய 107வது மகா சமாதிக்காக நம்ம ரயில் மூலம் பயணம் பண்ணி ஷீரடிக்கு சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போக போகிறோம். இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஷீரடியில் நீங்கள் 3 நாட்கள் தங்கலாம். அதே போல் முக்கியமான இந்த ஒரு பயணத்தில் ஒரு விஷயம் அமைய போது, அவுரங்காபாத்தில் முதல் பாபா சிண்டே என்ற மலை உச்சியில் சாந்த் பட்டேலுக்கு ஒரு மாமரம் அடியில் காட்சி கொடுத்துருப்பாரு. அந்த புனிதமான மாமரத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அங்கே அமைஞ்சுள்ள பாபாவுடைய திருக்கோயிலுக்கு போக போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேலுடைய வீடு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கேடு என்ற கிராமத்தில் இருக்குது. அங்கு சாந்த் பட்டேல் வாழ்ந்த வீடு, பாபா அந்த இடத்துல தங்கின இடம், அதே போல் சாந்த் பட்டேலுடைய சமாதி, அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா அங்கே ஒரு வேப்பமரம் அடியில் உட்கார்ந்துருப்பார். இது போன்ற எண்ணற்ற ஆலயங்களும், அதே போல் அவுரங்காபாத்தில் தூப்கேடில் இருக்கிற சாய் கணேஷ் மந்திரம், அதே போல் அவுரங்காபாத்தில் இருக்கிற பத்ர மாருதி டெம்பிள், அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய மினி தாஜ்மஹால், அதே போல் சனி சிக்னாஸ்பூர், ஷீரடி சுற்றி இருக்கும் முக்கியமான 10 திருத்தலங்கள் எல்லாமே இந்த பயணத்தில் நாங்கள் சாய் பக்தர்களுக்கு காட்ட போகிறோம். சாய்ராம், எங்களுடைய பயணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சென்னை எழும்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. சாய்ராம், எங்களுடைய பயணம் முடிவடைற நாள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி எங்களுடைய பயணம் சென்னை எழும்பூர்லேயே முடிவடையும். சாய்ராம், எங்களுடைய பயணத்தில் ஒரு நபருக்கு சரியாக 9500 சார்ஜ் பண்ணுறோம். ஏசியில் வர மாரி இருந்தால் 13000 சார்ஜ் பண்ணுறோம். எங்களுடைய பயணத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை எழும்பூர்லேருந்து காலை 6:35க்கு நம்ம ரயில் பார்த்திங்கன்னா பூனா நோக்கி புறப்படும். நம்ம ரயில் பார்த்திங்கன்னா பூனாக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி அதிகாலை 1:50க்கு நம்ம வண்டி வந்து பூனாக்கு ரீச் ஆகிடும். சாய்ராம், நம்ம பூனா இறங்கி இன்னொரு ரயில், மாற்று ரயில் மூலயமா நம்ம ஷீரடிக்கு போவோம். இந்த மாற்று ரயில் பார்த்திங்கன்னா பூனாவில் காலையில் 3:30 மணிக்கு, அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 3:30 மணிக்கு மாற்று ரயில் ஏறி காலையில் 9 மணிக்கு நம்ம ஷீரடி சாய்நகர் டெர்மினஸில் சென்றடைவோம். சாய்ராம், இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா 6 நாள் கொண்ட இந்த ஆன்மீக ஷீரடி பயணத்தில் பார்த்தீங்கன்னா 3 வேளையிலுமே தரமான தமிழ்நாடு உணவுகள் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அது ட்ரெயினில் ஆகட்டும், அதே போல் நீங்கள் ஷீரடியில் தங்கியிருக்க அந்த 3 நாட்கள் ஆகட்டும், தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம ஒவ்வொரு பயணத்திலும் சாய் பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நம்ம சென்னை எக்மோர்லேருந்து 6:35க்கு புறப்பட்டிருப்போம். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி காலையில் 9:20க்கு நம்ம வண்டி ரேணிகுண்டாக்கு வரும். ரேணிகுண்டாவில் நம்ம காலை உணவு ஆர்டர் போட்டிருப்போம். நம்ம கூட வர எல்லா சாய் பக்தர்களுக்கும் நம்ம காலையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 4 இட்லி, வடை, சட்னி, சாம்பார் இது எல்லாமே நம்ம கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம். இந்த உணவுகள் எல்லாமே தரமான உணவுகள் தான். இந்த உணவுகள் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வர உணவுகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இந்த காலை உணவு எல்லா சாய் பக்தர்களுமே நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இந்த உணவு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த உணவு 4 இட்லி, வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். காலையில் உணவு பார்த்திங்கன்னா ரேணிகுண்டாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரேணிகுண்டாவில் உணவு சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் கரெக்டாக 1:30 மணிக்கு ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ஒரு ரயில் நிலையத்துக்கு வரும். இந்த ரயில் நிலையத்துக்கு பார்த்திங்கன்னா குண்டக்கல் முன்னாடி இந்த ஜங்ஷன் இருக்கும், குட்டி சந்திப்பு. இங்கே பார்த்திங்கன்னா மத்தியான உணவு நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். சாய்ராம், இந்த மத்தியான உணவு பார்த்திங்கன்னா வீட்டில் தான் செஞ்சு நமக்காக கொண்டு வராங்க. எல்லாமே தமிழ் ஆட்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு பாரம்பரியமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம ட்ராவலில் கொடுக்குறோம். ஏன்னா உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த உணவு வந்து நம்ம தரமாக கொடுத்தோன்னா வர சாய் பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. இப்போ நம்ம மத்தியான உணவு வந்து குட்டி ஜங்ஷனில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா மத்தியான உணவு வெஜிடபிள் பிரியாணி கூட வந்து ஒரு தயிர் பச்சடி, அதே போல் குருமா உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒரு ஆள் நல்லா திருப்தியாகவும் தாராளமாக சாப்பிட்ற கூட அளவில் உணவு வந்து ரொம்ப அதிகமாக தான் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் தாராளமாகவும் திருப்தியாகவும் சாப்பிடலாம். இந்த உணவு வந்து மத்தியானம் ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்தில் உங்களுக்கு மத்தியானம் தமிழ்நாடு உணவு கிடைச்சிடும். சாய்ராம், இந்த உணவை நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டு முடித்த பிறகு அப்படியே ஒரு சின்ன பயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 7 மணிக்கு கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் வந்து சேரும். சாய்ராம், கரெக்டாக ஈவினிங் 7 மணிக்கு வாடி ரயில் நிலையத்தை நம்ம ரயில் தொட்ட உடனே அங்கே பார்த்திங்கன்னா இரவு டிஃபன் உங்களுக்கு கொடுப்போம். இந்த இரவு டிஃபன் ஒரு ஆளுக்கு 4 சப்பாத்தி, தக்காளி கிரேவி கொடுப்போம். இதுவும் தமிழ்நாடு நபர்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான ஒரு உணவு தான் நம்ம ரயில் பயணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சாய்ராம், இந்த உணவு பார்த்திங்கன்னா நீங்கள் இரவு 7 மணிக்கு மேலே கொடுத்தோன்னா நீங்கள் ஒரு 8 மணிக்காக இந்த உணவு சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா வாடி ரயில் நிலையத்திலேருந்து பூனாக்கு போகிறதுக்கு அதிகாலை
1:50 தான் ஆகும் பூனா போகிறதுக்கு. நம்ம இந்த டிஃபன் சாப்பிட்டு முடிச்சு தூக்கத்தை போட்டோன்னா கரெக்டாக பூனா ரயில் நிலையத்துக்கு காலையில் 1:50க்கு வரும். அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 1:50க்கு நம்ம வண்டி பூனா ரயில் நிலையத்தில் வந்து நிற்கும். பூனாவில் நம்ம இறங்கிடவும் செய்கிறோம். இறங்கிட்டு மீண்டும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை அதே 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் அதிகாலை 3:30க்கு ஷிரடிக்கு போகிற ரயிலில் இந்த ரயிலை மீண்டும் நம்ம பயணம் பண்ணுவோம். இந்த ரயில் பார்த்தீங்கன்னா பூனா ரயில் நிலையத்துக்கு சரியாக 3:35க்கு வந்து ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸுக்கு காலை பார்த்தீங்கன்னா 8:50லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸில் சென்றடையும். இந்த ட்ரெயினுக்கும் ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லீப்பர் டிக்கெட்டும், அதே போல் ஏசியில் வர மாரி இருந்து நீங்கள் ஏசியில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏசி டிக்கெட்டும் இந்த வண்டிக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா பூனா ரயில் நிலையத்திலிருந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் 3:45க்கு டிபார்ட் ஆகும் சாய்ராம். 3:45க்கு இந்த ட்ரெயின் தொடங்கிச்சுன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக 8:40லேருந்து 9 மணிக்குள்ளே ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸை சென்றடையும். கிட்டத்தட்ட பூனா டு ஷிரடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 5:30 மணி நேரம் உங்களுக்கு பயண நேரம் இருக்குது. நீங்கள் இந்த வண்டியில் உங்களுக்கு ஸ்லீப்பரில் புக் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு வரலாம். சாய்ராம் இந்த வண்டி காலையில் 8:40லேருந்து 9 மணிக்குள்ளே ஷிரடிக்கு போய் சேரும். 5 ஹவர் உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கும். இந்த 5 ஹவரில் நீங்கள் நல்லா தாராளமாகவும் நிம்மதியாக தூங்கிட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடிக்கு கடைசி ஸ்டேஷன் தான் ஷிரடி இறங்க போகிறதால நமக்கு எந்தவித பயமும் இருக்காது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக 8:40க்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸை சென்று அடையும் சாய்ராம். சாய்ராம் ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸிலிருந்து நம்மளுடைய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஷிரடியில் நம்ம தங்குற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நம்ம தங்குற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நியர்பை பிம்பிள்வாடி ரோடு தான். ரொம்ப ரொம்ப பக்கத்தில் சமாதி மந்திருக்கு ரொம்ப பக்கத்தில். இங்கேருந்து நம்ம வந்து பாபாவுடைய கோயிலுக்கு போகிறது அதாவது ஷிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ்லேருந்து ஷிரடி சாய்பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போனோன்னா 4 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணணும். இந்த 4 கிலோமீட்டருக்கும் நம்ம வெளியில் வந்து டாடா மேஜிக் ஆட்டோ வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருப்போம். நம்ம வந்து இப்போ 2வது நடைமேடையில் இறங்கி அப்படியே 1வது நடைமேடைக்கு வெளியே வந்துட்டோம். நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே தொடர்ந்து அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 1வது நடைமேடையிலிருந்து வெளியில் எக்ஸஸ் பண்ணி வெளியில் வந்துட்டோம்னா நமக்கு நம்மளுடைய வண்டி தயாராக இருக்கும் சாய்ராம். இப்போ 1வது நடைமேடையில் மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம வந்துட்டுருக்கோம். சாய்ராம் இந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா நம்ம வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான ஆட்டோவை நம்ம ரெடியாக தயார் நிலையில் இருக்கோம். இந்த ஆட்டோவில் நம்ம ஏறி நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூமுக்கு போக போகிறோம். ஜஸ்ட் நம்ம சாய்நகர் டெர்மினல்ஸ்லேருந்து ஏறணுன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய ரூமுக்கு ரீச் ஆகிடலாம். நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுடைய எல்லா வித உடைமைகள் எல்லாமே ஆட்டோவில் ஏற்றிட்டு நம்ம கூட வந்த பக்தர்களை சேஃபாக ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு நம்ம தொடர்ந்து நம்ம ரூமை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம் சாய்ராம். நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10வது நிமிஷம் நம்ம வந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹோட்டல் யோகிராஜ் ஹோட்டல் தான் நம்ம போடுவோம். நல்ல பிராண்டடான ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல். ரூம் பார்த்தீங்கன்னா 2 நபர்களுக்கு ஒரு ரூம் கொடுப்போம். ரூம் எல்லாருக்குமே ஏசி ரூம் தான் சாய்ராம். 3 நாட்கள் நீங்கள் இந்த ஏசி ரூமில் தங்கிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக நம்ம 9 மணிக்கு வந்த பிறகு ரூமை கொடுத்துட்ட பிறகு காலையில் உங்களுக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம். காலையில் இட்லி இருக்கலாம், பொங்கல் இருக்கலாம், தோசை இருக்கலாம், எது வேணால் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு முறைப்படி ஆரோக்கியமான உணவு தான் நம்ம காலையில் கொடுப்போம். இந்த உணவுகள் எல்லாமே ஒவ்வொரு சாய்பகத்தில் சாப்பிட்டு முடித்த பிறகு மத்தியானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லஞ்சு கொடுப்போம். இந்த லஞ்சு ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர், ஊறுகாய் இது போல் தமிழ்நாடு உணவுகளாக மத்தியானம் லஞ்சு கொடுப்போம். இந்த லஞ்சு நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம வந்து பாபாவோட தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். இப்போ மத்தியான சாப்பாடு நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் சாய்ராம். இந்த மத்தியான சாப்பாடு தான் ஒவ்வொரு நபர்களுக்குமே தனித்தனியாக நம்ம கொடுப்போம். நீங்கள் இந்த சாப்பாடை தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு நல்லா ஃபுல்லாகவும் வச்சு கொடுப்போம். நல்லா திருப்தியாகவும் சாப்பிடலாம். இந்த சாப்பாடு சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு 1:30லேருந்து 2 மணி வாக்கில் நம்ம பாபாவை தரிசனம் பண்ண போகிறோம். அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பாபாவை தரிசனம் பண்ண போகிறோம். எல்லாருமே கீழே இறங்கிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பேடு தரிசனம் கிடைக்காது. வேலைக்கிழமை பாபாவுடைய தசரா அதாவது 107வது மகா சமாதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேடு தரிசனம் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து பாபாவுடைய தரிசனம் பார்க்கலாம். சாய்ராம் நம்ம பாபாவுடைய தரிசனம் சமாதி மந்திரில் குறைஞ்சது நீங்கள் ஒரு 20லிருந்து 25 நிமிஷத்துக்கு நின்று பொறுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு விஜயதசமியில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு தரிசனம் பாபா கொடுப்பாரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாட்களுமே ஷெடியூலில் இருப்போம். இந்த 3 நாட்களில் பாபாவுடைய தரிசனம் குறைஞ்சது நீங்கள் 4லிருந்து 5 முறையே பாபாவை
பாபாவை போயிட்டு சமாதி மந்திரில் போய் தரிசிக்கலாம். பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரத்தோடைய அந்த இலைகளை நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும். வேப்ப மரத்தை நீங்கள் புனிதமான வேப்ப மரத்தை தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மியூசியமுக்கு கூட்டு போவோம். பாபா பயன்படுத்திய எல்லாவித பொருட்களும் இந்த மியூசியமுக்குள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் இந்த மியூசியம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா அவருடைய சமாதிக்கு கொண்டு போவோம். அந்த சமாதியை தொட்டு வணங்கிட்ட பிறகு பாபாவுடைய பக்தர் தாத்தியா சமாதியை நம்ம வணங்குவோம். தாத்தியா சமாதியை வணங்கிட்ட பிறகு பாபாவுடைய மற்றொரு பக்தர் நானாவளி சமாதியும் நம்ம தொடர்ந்து வணங்குவோம். இதனைத் தொடர்ந்து பாபா வந்து ஷிரடியில் தண்ணியில் விளக்கேற்றினார். அப்படிப்பட்ட தண்ணியில் விளக்கேற்றினது தான் நந்தாதீபம். நந்தாதீபத்தை தொடர்ந்து தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய லெண்டி தோட்டத்தை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். சரி, இந்த லெண்டி தோட்டத்தில் பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நீலிகள் எல்லாமே இருக்கு. ஷிரடியுடைய கொடிக்கம்பம் இருக்கு. ஒரு நந்தி வந்து பாபாவுடைய கோபுரத்துக்கு நேராக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த ஷிரடிக்கு வர ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கண்டிப்பாக இந்த நந்தியாண்டை நின்று வணங்கிட்டு கோபுர தரிசனமும் பாருங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. இந்த நந்தி பகவானை நீங்க தரிசனம் பண்ண பிறகு இந்த கொடிக்கம்பத்தை வந்து வணங்குங்க. இந்த கொடிக்கம்பத்தில் பாபாவுடைய அந்த அழகான உருவம் வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து உச்சில பார்த்தீங்கன்னா இப்போ காட்டணும் பாருங்க, மேலே வந்து ஓம் என்ற ஒரு எழுத்து வந்து இருக்கும். நீங்க இந்த கொடிக்கம்பத்தை தரிசனம் பண்ணிட்ட பிறகு தொடர்ந்து பாபா லெண்டி தோட்டத்தில் பாபாவுடைய அற்புதத்தால் உருவாக்கின ஷிலாடி கிணறை போய் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிணத்துல தான் உப்பு தண்ணியாக கிடைக்கும். பாபா அவர் வரநல்கம் கரத்தால் ஆசீர்வாதம் பண்ண பிறகு இந்த தண்ணி வந்து குடி தண்ணியாக பயன்படுத்துகிறாங்க. இன்று வரையும் அந்த சக்தி அருளால் பாபாவுடைய சக்தி அருளால் குடி தண்ணீராக பயன்படுத்துகிறாங்க. இந்த கிணறையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து ஷிரடியில் இருக்கிற சனிதேவ் டெம்பிள், அதே போல் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் ஈசனுடைய டெம்பிள், கணபதி மந்திர், இது எல்லாமே தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். இந்த தரிசனம் முடிச்ச பிறகு தொடர்ந்து பாபாவுடைய வீடான தோரகமாய்க்கு நம்ம வருவோம். இந்த தோரகமாயில தான் பாபா சுமார் 60 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த தோரகமாயில பாபா அமர்ந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு நோய் நொடியும் தீர்த்து வச்சாரு. பாபாவே சரணாகதி என்று நம்பி வர ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாபா வந்து எப்பொழுதும் அவருடைய வரநல்கும் கரத்தால் அருளும் ஆசீர்வாதமும் பாபா தொடர்ந்து கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்குள்ள நம்ம எல்லாருமே போவோம். இந்த தோரகமாய்க்குள்ள பல எண்ணற்ற அற்புதமான பொக்கிஷங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த தோரகமாய் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி இந்த வாசலை தொட்டு கும்பிட்டு ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய் என்று மனசார சொல்லிட்டு உள்ள போங்க. உள்ள போயிட்டு பாபாவுடைய அந்த திருவடியை தொட்டு வணங்குங்க. அடுத்து தோரகமாய் முடிச்ச பிறகு ஷாம் சுந்தரால் கொண்டு வருவோம். இந்த ஷாம் சுந்தரால் வந்து பாபா வளர்த்த குதிரை இங்கே தான் இருந்தது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுறது வந்து ஷிரடியோடைய எல்லைக்கல். இந்த எல்லைக்கல்லை வந்து ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கவனமாக தொட்டு வணங்கணும். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்கிற அனுமன் மந்திருக்கு வருவோம். இந்த அனுமன் மந்திர் தொடர்ந்து நம்ம வணங்கிட்ட பிறகு அடுத்து நம்ம அனுமானை கும்பிட்ட பிறகு தொடர்ந்து பாபாவுடைய சாவடிக்கு போவோம். இந்த சாவடி தான் பாபா வாரந்தோறும் பல்லாக்கு ஊர்வலம் நடைபெறும் இடம். இந்த சாவடி தரிசனம் நம்ம பண்ணிட்ட பிறகு அப்படியே நம்ம சாவடிக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஆஜி அப்துல் பாபா அவர்கள் தங்கியிருந்த அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கு. இந்த காட்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய நீலைகள் எல்லாமே குவிஞ்சு இருக்கு. இந்த காட்டேஜில் போய் பாபாவையும் ஆஜி அப்துல் பாபாவையும் நம்ம தொடர்ந்து வணங்கலாம். இந்த காட்டேஜுக்குள்ள பாபா பயன்படுத்தின பல அரிய பொக்கிஷமான பொருட்கள் எல்லாமே இந்த காட்டேஜில் வந்து ஆஜி அப்துல் பாபா ஜெனரேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய மிக முக்கியமான பக்தர், அதுவும் ஷியாமாவுக்கு தாய் மாமா தான் திரு லட்சுமண் மாமா ஜோஷி. லட்சுமண் மாமா ஜோஷி வீட்டுக்கு நம்ம போவோம். லட்சுமண் மாமா ஜோஷி வீடை நம்ம தரிசனம் பண்ண பிறகு நேராக மாதராவ் தேஷ்பண்டில் ஷியாமா வீட்டுக்கு போவோம். சிவனுக்கு எப்படி நந்தி ஒரு சேவகரோ அதே போல பாபாவுக்கு மாதராவ் தேஷ்பண்டில் ஷியாமாவை அணுகாம பாபா எந்தவித செயலும் பாபா சொல்ல மாட்டாரு, செய்யவும் மாட்டாரு. ஏன்னா சச்சரிதத்தில் நம்ம தொடர்ந்து படிச்சிருப்போம். ஷியாமா வீடை நம்ம தரிசனம் பண்ண பிறகு நம்ம பாபாவுக்கு சாயி என்ற பேர் வச்ச மாபெரும் பக்தர், அந்த பக்தர் தான் பகத் மகள்சாபதி. அவருடைய புனிதமான வீட்டுக்கு நம்ம போவோம். இங்கு பகத் மகள்சாபதி வீட்டில் அவருடைய சமாதி இருக்கு. அவருடைய சமாதியை தொட்டு வணங்குவோம். ஏன்னா பாபா ஷிரடிக்கு கண்டோபாக்கு வந்தவனை யாசாயே என்று அழைச்சவர். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து லட்சுமிபாய் சிண்டேலுக்கு 9 நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு தனது இறுதி நேரத்தில் கொடுத்திருப்பாங்க. லட்சுமிபாய் சிண்டேல் அந்த காலத்தில் பாபா வாழும் பொழுது வசித்த வீடு இந்த வீடு தான். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் திரு பாவோஜி சிண்டேல் குஷ்டரோகி அடிகள் வாழ்ந்த வீடு இந்த வீடு. இந்த வீடியும் நீங்க ஷிரடிக்கு போன உடனே நம்ம காட்டுவோம். இந்த வீடு வந்து பாலடைஞ்சு கிடக்கும். நம்ம வெளியில இருந்தே நம்ம தொடர்ந்து இந்த வீட்டை வந்து தரிசனம் பண்ணலாம். அடுத்து ஷிரடியுடைய ஊர் தலைவர் வீடு திரு ராமச்சந்திரா தாதா பட்டேல் வீடு. இந்த வீடியும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண பிறகு பாபாவுக்கு உணவு கொடுத்த தாய் தான் திரு பைசாபாய் அம்மா. பைசாபாய் அம்மா வீட்டுக்கு நம்ம வருவோம். இந்த வீட்டு வாசப்படியில் நின்று தான் பாபா பைசாபாய் அம்மாண்ட எனக்கு ரொட்டி துண்டு கொடு சொல்லிட்டு அன்போடு அவருடைய திருக்கரங்களை ஏந்தி நிற்பாரு. அப்படிப்பட்ட புனிதமான பைசாபாய் அம்மா பாபாவுக்கு உணவு கொடுத்த அந்த மகத்தான வீடு. பாபா பிச்சை எடுத்த வீட்டில்
இந்த வீடும் ஒரு வீடு சைராம். இந்த வீடை தரிசனம் பண்ண பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் வீட்டுக்கு வருவோம். இந்த லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் பார்த்தீங்கன்னா பாபா வந்து தன்னோட இறுதி தருணத்தில் இவருடைய மடியில தான் பாபா வந்து தன்னோட சூத உடலை நீர்த்திருப்பாரு. நம்ம ஸ்ரீ சாய் சச்சரத்தை தெளிவாக பார்த்துருக்கலாம். இப்போ அதுக்குண்டான படம் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்கிற நரசிம்ம ஆலயத்துக்கு போவோம். இந்த கோயில் வந்து ரொம்ப 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 பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வெளியில பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராம்கீர் புவாவுடைய சமாதி எல்லாமே இந்த கோயிலுக்கு வெளியிலே இருக்கு. இந்த நரசிம்ம தேவரை நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து ஷிரடியில் இருக்கிற பாபாவுடைய புனிதமான இந்த பாதுகையை நம்ம தரிசனம் பண்ண போறோம். பாபாவுடைய இந்த புனிதமான பாதுகை வந்து ஒவ்வொரு பக்தர்களுமே எப்பவுமே நினைவில் வைக்கணும். இந்த பாதுகையை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்ட பிறகு பக்கத்திலே இருக்கிற சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு போக போறோம். இந்த சுயம்பு விட்டல் ஆலயம் வந்து ஷிரடியில ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஆலயம். இந்த விட்டலை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து 2-3 வாட்டி பேசி நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இந்த கோயிலுக்கும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இந்த கோயில் தரிசனம் முடிச்ச பிறகு பிம்பிள்வாடி ரோட்ல இருக்கிற புனிதமான மகாலட்சுமி ஆலயத்துக்கு போக போறோம். பாபா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் இருக்கு. பாலா கணபதி சிம்பிக்கு மலேரியா நோய் வந்து வரும். அப்ப பாபா வந்து தயிர் சாதம் கலந்து கருப்பு நாய்க்கு கொடுத்து சொல்லுவாரு. அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்கு வந்து அங்க பாபாவும் வணங்கிட்டு மகாலட்சுமி தாயை நம்ம தொடர்ந்து வணங்கும். தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தரிசனம் முடிச்ச பிறகு லட்சுமிபாய் ஷிண்டேலோடைய ஜெனரேஷன் வாழ்ற வீடு அருண்ஜி வீட்டுக்கு போயிட்டு பாபா கொடுத்த அந்த 9 நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு பாபா கொடுத்த அந்த 9 நாணயங்களும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். பாபா தன்னுடைய இரு திருணத்துல லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு கொடுத்த அந்த 9 நாணயங்கள் இதுதான் சைரம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சிவனேசன் சுவாமிகள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற மந்திரத்தை சொன்ன சிவனேசன் சுவாமிகளுடைய சமாதிக்கு நம்ம ரூகி போற வில்லேஜுக்கு வந்து சிவனேசன் சுவாமிகளை நம்ம வணங்குவோம். சிவனேசன் சுவாமிகள் வந்து ஒரு தமிழ் பக்தர், கோயம்புத்தூர்ல நாக்கியர்பாளையத்தை சார்ந்தவர். பாபா மேல இருக்க பற்றுல இறுதி வரையும் பாபாக்கு சேவை பண்ணி ஷிரடியிலே சமாதியான ஒரு தமிழ் பக்தர், ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு சாய் பக்தர் திரு சிவனேஸ்வரன் சுவாமிஜி. இதனைத் தொடர்ந்து ரூகில இருக்கிற சிவசாய் மந்திருக்கு போவோம். பாபா 60 வருஷம் ஷிரடியில வாழ்ந்தார். இந்த 60 வருஷத்துல பாபா ரூகி, நிம்காவ் மற்றும் ரகத்தா இந்த 3 இடத்துக்கு தவிர வேறு எங்க இடத்துலயும் பாபா பயணம் பண்ணதில்லை. அப்படி பாபா 3ஆவதா பயணம் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரூகி கிராமம். இந்த ரூகி கிராமத்துக்கு வந்து இங்க இருக்க பக்தர்களை பாபா வந்து பெரும்பாலும் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. பாபா வந்து தன்னுடைய குடல் உறுப்புகள்லாம் வெளியில எடுத்து ஒரு கிணற்றுல அந்த குடல் உறுப்புலாம் அலசி காய போட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட பாபா தவுத்தி பண்ண கிணறும் இந்த கோயிலுக்கு வெளியில தான் சாய்ராம் இருக்கு. இந்த சிவசாய் மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திர். இந்த மந்திர் வந்து ஷிரடியிலிருந்து 4வது கிலோமீட்டர்ல ரூகியில் அமைஞ்சிருக்கு. இந்த ரூகியோட மந்திரை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ட பிறகு கோபர்கான்ல இருக்க கங்கா மாதாவுடைய ஆலயத்துக்கு போவோம். கோபர்கான்ல தசரா வரும்பொழுது ஒவ்வொரு வருடமே இந்த கங்கா மாதாவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த கங்கா மாதா. கிட்டத்தட்ட கோபர்கான்ல கோதாவரி நதி கிட்ட தான் இந்த கங்கா மாதாவுடைய சன்னிதானம் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய எல்லா பயணத்திலுமே இந்த கங்கா மாதா ஆலயத்துக்கு நம்ம போவோம். இதனைத் தொடர்ந்து கோபர்கான்ல அமைஞ்சுள்ள புனித கோதாவரி நதி கரைக்கு வருவோம். இந்த புனித கோதாவரி நதியில இருக்கிற சிவபெருமான நம்ம வணங்குவோம். இந்த கோதாவரி நதிக்கரை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகான்களை வந்து இழுத்திருக்கு. அதுல நம்ம சாய்நாதரும் இதுல இருந்திருக்காரு. இந்த கோதாவரி நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஒரு சிவபெருமானுடைய நந்தி வந்து இதுல இருக்கும். நம்ம நந்தியை வணங்கிட்ட பிறகு இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அனுமனும் வித்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கணபதியும் 2 பேரும் காட்சி கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தை நம்ம வந்து வணங்குவோம். ஷிரடிக்கு போற நிறைய பக்தர்கள் வந்து பாபாவுடைய தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடும். இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம டோட்டலா பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனசு திருப்தியா இருக்கும். இப்போ கோதாவரி நதிக்கரை நம்ம காட்டுறோம். இந்த கோதாவரி நதிக்கரையில நம்ம நின்று பார்த்துட்டு நம்ம கால் அலம்புறதுனா அலம்பிட்டு நம்ம வந்து வணங்கிட்டு கோதாவரி தாயை வணங்கிட்டு இங்கிருந்து நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கோதாவரி நதிக்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ள திரு ஜனார்த்தனல் சுவாமிகள் ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம். ஜனார்த்தனல் சுவாமிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மகான். அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம். ஏன்னா பாபா சொல்றாரு எல்லா மகான்களையும் வணங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கு பாபா சொல்லுவாங்க. நம்ம ஜனார்த்தனல் சுவாமிகளை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வருவோம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் கோபர்கான்லயே தான் இருக்கு. இப்போ காசி விஸ்வநாதரை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபர்கான்ல அமைஞ்சுள்ள குரு சுக்கராச்சாரியர் மந்திருக்கு வருவோம். இந்த இடத்துல தான் நம்ம தமிழ் கடவுளால் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த இடம். இந்த தலத்தோடைய வரலாறு வந்து சக்தி வாய்ந்த ஒரு வரலாறு. இந்த இடத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய பயணத்துல தவறாம எப்பொழுதும் இந்த இடத்துக்கு நான் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போவேன். ஏன்னா முருகப்பெருமான் நம்ம தமிழ் கடவுள் இந்த இடத்துல காட்சி கொடுத்திருக்காரு. நம்ம வந்து பாபா வந்து ஷிரடியை தேர்வு பண்ண காரணமே முக்கியமான காரணம். அதாவது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருமே சேர்ந்து பார்க்கடல்ல அமிர்தத்தை கலைறாங்க. இந்த அமிர்தம் தான் முருகப்பெருமான் சைரம். அது போக முருகப்பெருமான்
சிவபெருமான் காட்சி கொடுத்தது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குரு சுக்கராச்சார் பார்த்தீங்கன்னா அசுரகுர தலைவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு போருக்கு போகும்போது அவருடைய போருக்கு போகிற அவர் வீரர்கள்லாம் சிலர் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு இறந்து போகிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லுவார், மிருத்திவி சஞ்சீவினி ஒரு மந்திரத்தை வந்து குரு சுக்கராச்சாரியருக்கு கொடுப்பாரு. இந்த மந்திரத்தை சொல்லணும்னா செத்தவங்களும் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை சொல்லி குரு சுக்கராச்சாரியர் பார்த்தீங்கன்னா செத்தவங்களும் மீண்டும் உயிர் கொடுத்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அதே போல் கை கால் வெட்டு போனவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கை காலை இணைச்சி வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலம் தான் இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள். இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த இடம். சைரம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த ஆலயத்தில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆலயத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து விருத்தியாகும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள். அதே போல் நம்மளுக்கு எதனா தோஷம் எதனா இருந்தால் கூட கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த பரிகாரம் வந்து நம்ம சாயை நோக்கி குரு சுக்கராச்சார் நோக்கி நம்ம பண்ணும்பொழுது நமக்கு ஏற்பட்ட எல்லா இன்னல்களும் எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு விலகும் செய்யலாம். அடுத்து கோபர்கானில் இருக்கிற பாபா தபபூமி ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த பாபா தபபூமி ஆலயம் பார்த்தீங்கன்னா உபாசினி மகாராஜாவுக்கு பாபா வந்து தவம் பண்ண சொன்ன இடம். அதாவது 3 நாட்கள் கோபர்கானில் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு போயிட்டு பாபா தவம் பண்ண சொல்லுவார். இந்த ஆலயத்தோட பேர் பாபா தபபூமி. ஒரு காலத்தில் இந்த ஆலயோட பேர் பார்த்தீங்கன்னா கண்டோபா ஆலயம் சொல்லுவாங்க கோபர்கானில். இந்த ஆலயத்தில் உபாசினி மகாராஜா 3 நாட்கள் தவம் பண்ண பிறகு பாபாவே இந்த ஆலயத்துக்கு வந்து அமருவார். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த பாபா தபபூமி. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கோபர்கானில் இருக்க சேரம். இங்கு வந்து உபாசினி மகாராஜா கூட நம்ம பாபாவே வந்து அமர்ந்து கொஞ்ச நாள் பாபா இந்த ஆலயத்தில் தங்கி இருக்காரு. அதற்கு பிறகு மீண்டும் பாபா ஷிரடிக்கு போயிருக்காரு. அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து ஷிரடியிலிருந்து ஏர்போர்ட் போற வழியில் ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு நம்ம போவோம் சைரம். இந்த ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம். ஷிரடியிலிருந்து இந்த பக்கம் ஒரு 4வது கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் போற வழியில இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கணபதி பார்த்தீங்கன்னா ஆதிசேஷ ரூபத்தில் அமர்ந்திருப்பாரு. ஒரு கையில வந்து லட்சுமி தேவியோட இந்த இடத்துல காட்சி கொடுப்பாரு. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். ஏன்னா விநாயகர் பெருமான் வந்து ஆதிசேஷ ரூபத்தில் இந்த இடத்துல அமர்ந்து இங்கு வர பக்தர்களுக்கு வந்து விநாயகர் பெருமான் அவருடைய அருளாசியம் கொடுக்குறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு சாய் பக்தரால கட்டப்பட்டது சைரம். இப்போ நீங்க பார்க்கறது தான் ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதியோடைய அற்புதமான திருவுருவ சிலையை தான் நீங்க பார்க்குறீங்க. ரொம்பவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆலயம். நம்ம கணபதி பெருமானை தொடர்ந்து வணங்கிட்ட பிறகு நம்ம நீம்காவில் இருக்கிற கண்டோபா கோயிலுக்கு போக போகிறோம். ஷிரடியில் 2 கண்டோபா இருக்கு. இது 2வது கண்டோபா திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்கிட்ட இருக்க நீம்காவ் கண்டோபா. பாபாவும் இந்த கண்டோபாவுக்கு அநேக நேரம் ஷிரடியில் இருக்கும்போது வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த நீம்காவில் இருக்க கண்டோபா. அடுத்து நீம்காவில் இருக்கிற திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்கு போக போகிறோம். பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர்கள் இவரும் ஒருவர் தான் திரு நானா சாஹிப் டேங்லே. பாபா வந்து ஷிரடியில் இருக்க நேரம் போக பாபா வந்து நீம்காவுக்கு வருவார். நீம்காவுக்கு வரும்போது இங்கே டேங்லே வீட்டுக்கு வரும்பொழுது பாபா வந்து நின்னாரே இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். பாபா இந்த படிகள் ஏறி உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க உள்ள. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா அமரத்துக்கு தனியாக ஒரு கல் இருக்கு. அந்த கல் வந்து இன்னும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம இந்த டேங்லே வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த கதவு தாண்டி போன உடனே பார்த்தீங்கன்னா பாபா அமர்ந்த அந்த புனிதமான கல்லை நம்ம பார்க்க முடியும். இந்த கதவுகள் எல்லாமே அந்த காலத்தில் பாபா வரும்பொழுது இருந்த அமைப்பு தான் இப்போ அப்படியே வச்சிருக்காங்க. அந்த அமைப்புகள்லாம் மாறாமல் வச்சிருக்காங்க. இதுதான் திரு நானா சாஹிப் டேங்லேவுடைய வீடு. இப்போ இந்த இடத்துல பாபா வந்து இங்கே அமர்ந்ததால இந்த இடத்துல அவங்க ஜென்ரேஷன் திரு நானா சாஹிப் ஜென்ரேஷன் வந்து ஒரு பாபாவுடைய கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டு கீழே இப்போ காட்டுறோம் பாருங்க சேரம். இதுதான் பாபா அமர்ந்த புனிதமான கல். பாபா எந்த இடத்துக்கு பயணம் பண்ணாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அமர்வார். அப்படி அமர்ந்தா ஏதாவது ஒரு கல் மேலே அமர்வார். திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டில் அமர்ந்த புனிதமான கல் தான் சேரம் இந்த கல். அந்த கல்லு கிட்ட பாபா அமர்ந்தால நானா சாஹிப் டேங்லே வீட்டில் பாபாவுடைய ஒரு புனிதமான சிலை நிறுவி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. தொடர்ந்து பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு போயிட்டு நம்ம அந்த ஷிரடியில் இருக்க 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் பிரசாதாலயத்துக்கு போயிட்டு பாபாவுடைய அந்த அன்னத்தை நம்ம வந்து சாப்பிடணும். ஏன்னா இறைவன் பாபா நமக்காக கொடுத்த உணவு சஞ்சீவி, அதை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவோம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியுடைய எல்லை கோயில் கண்டோபா கோயிலுக்கு வருவோம். இந்த கண்டோபா கோயிலுக்கு தான் பாபா 2வது விஜயமா நம்ம சாந்த் பட்டேலோட வராரு. இங்கு பாபா வந்தோடனே இந்த கோயிலுடைய குருக்கள் மகசல்பதி பாபாவை பார்த்து யா சாயே நீ வர வேண்டும் சொல்லுவாரு. ஷிரடியுடைய எல்லை கோயில் இந்த கோயில். பாபா இந்த கோயில தான் 2வது விஜயமா ஷிரடிக்கு வரும்போது இங்கு தான் இருப்பாரு. இங்கு தான் பாபா இருக்கணும் சொல்லுவாரு. ஆனா மகசல்பதியும் திரு காசிராம் சிம்பியும் பாபாவுக்கு வந்து ஷிரடிக்குள்ள அனுமதி கொடுத்து தோரகமாய் அதாவது மசூதியில பாபாவை தங்க
வைப்பாங்க. இந்த எல்லை கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சர்வ சக்தி படைத்த கண்டோபா எல்லை கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள், அதாவது பாபாவை தேடி வந்த பக்தருடைய எண்ணற்ற புகைப்படங்கள் எல்லாமே நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். அது போக இந்த கோயிலுக்குள்ள ஆஃபீஸ் ரூம் இருக்கு. அந்த ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா பாபா மகள்சல்பதிக்கு கொடுத்த புனிதமான பாபாவுடைய உடை, அந்த கஃப்னியும் நீங்கள் தொடர்ந்து தரிசனம் பண்ண முடியும். அதுபோல் பாபாவுடைய பாதுகா, பாபா எந்த பாதுகாவும் போடலை, ஆனால் பக்தர்கள் கொடுத்த பாதுகா பாபா ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார். அந்த பாதுகா பாபா கொடுத்த காயினும் நீங்கள் பார்க்க முடியும். சைரம் பாபா கொடுத்த இந்த காயின் பார்த்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஷிரடியில் இருந்து மறுநாள் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அவுரங்காபாத்துக்கு நம்ம பயணம் பண்ணுவோம் சைராம். அவுரங்காபாத்தில் பார்த்தீங்கன்னா பாபா முதல் திரு சாந்த் பட்டேலுக்கு ஒரு மாமரம் அடியில் அமர்ந்து பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அதாவது சாந்த் பட்டேலுடைய குதிரையை பாபா கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. அந்த மாமரம் அடி பார்த்தீங்கன்னா சிண்டேல் என்ற ஒரு மலை உச்சியில் மேலே இருக்குது. அந்த மாமரம் அடியில் இப்போ ஒரு கோயில் கட்டிட்டாங்க. பாபா முதல் காட்சி கொடுத்த அந்த மாமரம் ப்ளஸ் அந்த கோயில். அதே போல் பார்த்தீங்கன்னா தூப்கெடா என்ற ஒரு வில்லேஜில் வந்தீங்கன்னா சாந்த் பட்டேல் வீட்டில் பாபா கொஞ்ச நாள் வசிச்சிருக்காரு. சாந்த் பட்டேல் வீட்டில் பாபா வசித்த அந்த புனிதமான இல்லம், அதே போல் சாந்த் பட்டேலுடைய சமாதி, அது போக பார்த்தீங்கன்னா பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரம், சாய் கணேஷ் மந்திர், இது எல்லாமே நம்ம அவுரங்காபாத் பயணத்தில் பார்க்க போகிறோம் சைரம். அதே போல் அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள பத்ர மாருதி டெம்பிள், மினி தாஜ்மஹால் எல்லாமே பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து அவுரங்காபாத்தில் தூப்கெடாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இப்படி ஒரு பாபா கோயிலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உடல் பாபாவாகவும் முகம் வந்து நம்ம ஆணை முகத்தான் விநாயகர் பெருமான் முகத்தோடு கொண்ட இந்த அற்புதமான சாய் கணேஷ் மந்திரம் நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் தூப்கெட் என்ற ஒரு வில்லேஜில் இருக்குது சைராம். இந்த புனிதமான சாய் கணேஷ் கோயிலை தரிசனம் முடிச்சிட்ட பிறகு இந்த கோயிலை திரு பால்தேவ் பாரதி குருஜியை நம்ம தரிசனம் பண்ணுவோம். திரு பால்தேவ் பாரதி குருஜி தான் நம்ம சாய் கணேஷ் மந்திர் வந்து கட்டினார். இந்த கோயிலுடைய அற்புதம் எல்லாமே அங்கே போன பிறகு, சாய் கணேஷ் மந்திரில் போன பிறகு ஒன் பை ஒன்னாக நம்ம குருஜி மூலமாக கேட்டோம் தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் எடுத்து சொல்லலாம். தொடர்ந்து இந்த சாய் கணேஷ் மந்திரை பார்த்துட்ட பிறகு அங்கேருந்து ஒரு 1 மினிட் வாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்த் பட்டேல் இருக்காங்கள, பாபாவுடைய அந்த குதிரை கண்டுபிடிச்சி கொடுப்பார்ல பாபா சாந்த் பாய், அவங்களுடைய வீட்டுக்கிட்ட நம்ம வரோம். அங்கு பார்த்தீங்கன்னா பாபா தங்கின வேப்ப மரம், அந்த இடத்துல ஒரு கோயில், அதே போல் சாந்த் பட்டேலுடைய பழைய அந்த வீடு, சாந்த் பட்டேலுடைய சமாதி, பாபா அமர்ந்த அந்த புனிதமான வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன கல், சிலிமு, இது போல் எண்ணற்ற அற்புதம் எல்லாமே இந்த தூப்கெடி என்ற கிராமத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சைராம். இப்போ பாருங்கள், பாபா இளவயது பாலகனாக இருக்கார். அந்த இடத்துல ஒரு சின்ன கல் இருக்குது. இந்த கல்லில் பாபா அமர்ந்திருக்காரு. பாபா யூஸ் பண்ண அந்த சிலிம் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே போல் பாபா காட்சி கொடுத்த ஒரு புனிதமான புகைப்படமும் இங்கே உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புனிதமான வீடு தான் திரு சாந்த் பட்டேலுடைய வீடு. பாபா வந்து இந்த வீட்டுக்கு வெளியில் தங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புனிதமான வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப மரம். இந்த இடத்துல ஒரு கல் வச்சுருக்காங்க. பாபா எங்கே போனாலும் மரத்தடியில், வேப்ப மரத்து அடியில் ஒரு கல்லில் அமர்றது வழக்கம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேலுடைய சமாதி. சாந்த் பட்டேலுக்கு தான் பாபா முதல் சிண்டேல் என்ற மலை உச்சிலேருந்து குதிரை கண்டுபிடிச்சி மாமரடியிலேருந்து பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அந்த குதிரை பயன்படுத்தின எல்லா வித பொருட்கள் எல்லாமே இந்த கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க சைராம். அதுவும் இந்த பயணத்தில் உங்கள் அனைவருக்குமே நம்ம காட்டுவோம் சைராம். இதெல்லாம் பெரிய அற்புதம். தொடர்ந்து நம்ம தூப்கெடாலிருந்து புறப்பட்டு ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். இங்கு தான் நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சாந்த் பட்டேல் அவருடைய குதிரையை தொலைச்சிட்டு, பெண் குதிரையை தொலைச்சிட்டு பல நாட்களை தேடி அலைவார். கரெக்டாக சிந்தேன் என்ற ஒரு மலை உச்சிக்கு வருவார். அங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாமர அடியில் ஒரு இளம் ஃபக்கீர் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். சாந்த் அப்படின்னு ஒரு குரலை கொடுப்பாரு. குரலை கூட்ட உடனே இவர் வந்து சாந்த் கிட்ட வருவார். கிட்ட வந்தோன்னே, என்ன தேடுறீங்க, என் குதிரை தொலைஞ்சி போச்சு, அன்போடு வளர்த்த பெண் குதிரை தொலைஞ்சி போச்சுன்னு அப்படின்னு சாந்த் வந்து பாபாண்ட சொல்லுவார். பாபா பக்கத்தில் இருக்க சோலையில் போய் தேடுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சோலையில் தேடின உடனே அந்த குதிரை கிடைச்சிரும். பாபாவுக்கு நன்றி சொல்லுவார் சாந்த் பட்டேல். பாபா முதல் மாமரம் அடியில், சிண்டேல் என்ற மலை உச்சியில் மாமர அடியில் சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த புனிதமான இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். பாபாவுடைய இந்த தசரா 107வது விஜயதசமியில் இப்படிப்பட்ட அற்புதமான இடத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சைராம். எல்லா விஷயங்களுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பாபா வந்து காட்சி கொடுத்துருக்காரு சாந்த் பட்டேலுக்கு. அதுவும் அந்த இடத்த நம்ம பாபாவுடைய 107வது மகா சமாதி அன்னைக்கு போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கும் துடிக்குது சைராம். அப்படிப்பட்ட பாபா
பாபா காட்சி கொடுத்த புனிதமான மாமரத்தை எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க. இந்த மாமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வந்து இப்போ வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் தான் பாபாவுடைய திருரூப மூர்த்தி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த மலையிலேருந்து கீழே இறங்குவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்திலே இப்போ ஒரு கல் காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த கல்லில் தான் பாபா அமர்ந்து சாந்த் படையில் வந்து கூப்பிட்டாரு. சாந்த்னு அப்படி கூப்பிட்டுருப்பாரு. உன் குதிரை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சோலையில் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லுவார். மேலே பாருங்கள் பாபா அமர்ந்திருப்பார். அந்த கல் தான் கீழே பார்க்குறீங்க. சாந்த் பட்டேல் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம பாபா முதல் காட்சி கொடுத்த அந்த மாமரம் வந்து கீழே இந்த தென்னை மரம் அடியில் கீழே தான் அந்த மாமரம் கோயில் இருக்குது. பாபா மேங்கோ ட்ரீ டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு தான் நம்ம வந்து கீழே போயிட்டுருக்கோம். பாபா முதல் அமர்ந்த இடம் இந்த இடம். இந்த மாமரம் அடியில் பாபா அமர்ந்ததால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இங்கே ஒரு அற்புதமான ஒரு கோயில், பாபாவுக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. துணியும் இங்கே இருக்குது. பாபா வந்து சாந்த் படேலுக்கு சிலிமை பிடிக்க சொல்லுவார். அப்படி சிலிமை பிடிக்கும் போது பாபா வந்து தண்ணி தேவைப்படும், ஓங்கி பூமியில் குத்துவார். அப்போ தண்ணீர் கிடைக்கும். அந்த கிணறு தான் இங்கே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாமரம் வந்து ரொம்ப சக்தி படைத்த ஒரு மாமரம். ஏன்னா நம்ம குருநாதர் சத்குருநாதர் முதல் இந்த சிண்டேல் என்ற மலை உச்சியில் தான் சாந்த் படேலுக்கு இந்த மாமரம் அடியில் அமர்ந்து காட்சி கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு நம்மளும் வந்து பாபாவுக்கு நெய்வேதியெல்லாம் வச்சு நம்ம வந்து பாபாவுடைய தசரா விஜயதசமி 107வது மகா சமாதி அன்னைக்கு நம்ம எல்லாம் சிறப்பாக பாபாவுக்கு பூஜை போட போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்திலிருந்து மலை உச்சி சிண்டேல் என்ற ஒரு மலை உச்சியில் இந்த புனிதமான மாமரம் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. சேரம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த புனிதமான ஆலயத்துக்கு போனோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான பாபாவுடைய திருமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அன்று மதியம் நம்ம பாபாவுடைய மேங்கோ ட்ரீ இருக்கிற இடத்துல மத்தியானம் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்போம். நீங்கள் மத்தியானமாக சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அங்கிருந்து அவுரங்காபாத்தில் பத்ரமாருதி டெம்பிளை நம்ம தரிசனம் பண்ணுவோம். பத்ரமாருதி டெம்பிளை நம்ம தரிசனம் பண்ண பிறகு அங்கே இருக்கிற சனீஸ்வரன் பகவானை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த பத்ரமாருதி கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுமான் வந்து படுத்த கோலமாக இருப்பார். பக்கத்திலே சனிதேவ தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மினி தாஜ்மஹால் கொண்டு வருவோம். இந்த மினி தாஜ்மஹாலில் நுழைவு கட்டணம் எல்லாமே நம்மளும் இந்த பேக்கேஜில் கொடுத்துருவோம். 9500 நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா இந்த 9500 பேக்கேஜில் இந்த நுழைவு கட்டணம், சாப்பாடு, தங்குற வசதி, இந்த 3 நாட்கள் ஷிரடியில் தங்குற வசதி, ரூம், போக்குவரத்து எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த மினி தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே சுற்றி பார்க்கலாம். இந்த மினி தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா நம்ம பத்ரமாருதி டெம்பிளை தரிசனம் பண்ண பிறகு நேராக இந்த மினி தாஜ்மஹால் அண்ட கடைசியாக கூட்டு வருவோம். இந்த மினி தாஜ்மஹால் தரிசனம் பண்ணிட்ட பிறகு அன்றிரவு, அதாவது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம ஷிரடிக்கு வந்துடுவோம். அங்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு காலையில் 4ஆம் தேதி பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு டிஃபன் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அன்று மத்தியானம் உங்களுக்கு நம்மளுக்கு தமிழ்நாடு உணவுகள் மத்தியானம் கொடுப்போம். ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர் என்ன. நீங்கள் மத்தியானம், அதாவது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம ஷிரடியிலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா பூனா நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம நடுவில் சனி சிக்னாஸ்பூர் இருக்குது. இந்த சனி சிக்னாஸ்பூரை நம்ம அப்படியே பார்த்துட்டு நேராக நமக்கு பூனாக்கு போயிடுவோம். அப்படி பூனாக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஈவினிங் சரியாக 4 மணிக்கு நம்ம பார்த்திங்கன்னா பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த பஸ்ஸில் நேராக பூனா வரையும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சேரம் பூனா வரையும் போகும்பொழுது நடுவில் பார்த்தீங்கன்னா சுயம்பு சனிதேவ் ஆலயம் இருக்கும். அதாவது சனி சிக்னாஸ்பூர் போயிட்டு சனி பகவானை நம்ம தரிசனம் பண்ணுவோம். சனீஸ்வரன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் கரெக்டாக ஒரு 7 மணி வாக்கில் போயிடுவோம். 7 மணிக்கு நம்ம சனி சிக்னாஸ்பூரில் போயிட்டு சனிதேவை தரிசனம் பண்ண பிறகு உங்களுக்கு நைட் டின்னர் அங்கே சனி சிக்னாஸ்பூரில் கொடுத்துருவோம். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயணம் பண்ணி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூனாக்கு 1 மணிக்கு வந்துடும். அங்கேருந்து நமக்கு 2:30 மணிக்கு சென்னைக்கு ட்ரெயின் இருக்கும். கரெக்டாக நம்ம 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம சுயம்பு சனிதேவ் ஆலயத்துக்கு நம்ம வந்துடும். கரெக்டாக மாலை 7 மணிக்குள்ளே நம்ம சனி சிக்னாஸ்பூரில் இருக்க சுயம்பு சனிதேவை நம்ம வந்து தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சனிதேவ மந்திர் இந்த மந்திர். கரெக்டாக நம்ம ஈவினிங் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நம்ம சனீஸ்வரன பகவானை நம்ம தரிசனம் பண்ணுவோம். எல்லா பக்தர்களுமே தரிசனம் பண்ணி முடித்த பிறகு நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சிக்னாஸ்பூரில் வந்து நம்ம கொடுப்போம். நைட் டின்னர் நீங்கள் சாப்பிட்றலாம். நைட் டின்னர் சாப்பிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து வந்து பயணம் பண்ணுவோம். சேரம் நம்ம வந்து இங்கேருந்து சனி
சனி சிக்னாஸ்பூர்லேருந்து நேராக பூனா நோக்கி தான் நம்ம வந்த பஸ்ஸில் அப்படியே தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஷார்ப்பாக 1 மணிக்கு பூனா ரயில் நிலையத்தில் நம்மளை ட்ராப் பண்ணிருவாங்க. பூனா ரயில் நிலையத்திலிருந்து நமக்கு சென்னைக்கு பார்த்திங்கன்னா அதிகாலை, அதாவது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை கரெக்டாக நம்ம வண்டி 2:45க்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் பிஃபோராக தான் நம்ம பூனா ரயில் நிலையத்துக்கு வருவோம். பூனா ரயில் நிலையத்துக்கு வந்த பிறகு நம்ம பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகி நம்ம வந்து குறிப்பிட்ட பிளாட்ஃபார்முக்கு நம்ம போயிடுவோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைம் 2:45க்கு நம்மளுக்கு பூனாக்கு வந்துடும் செய்கிறோம். பூனா ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில் நிலையம், நல்லாவும் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாகவும் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ஒரு ரயில் நிலையம் தான் பூனா ரயில் நிலையம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சென்னைக்கு ட்ரெயின் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அதிகாலை 2:45க்கு. நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து சென்னை எழும்பூர் வரையும் போகக்கூடிய மும்பை தாதர் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் தான். இந்த வண்டி தான் நம்ம வந்து சென்னை நோக்கி போக போகிறோம். நமக்கு ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் பூனா ரயில் நிலையத்துக்கு ஷார்ப்பாக 2:45க்கு நம்ம வண்டி அரைவல் ஆகிடும். இந்த வண்டியில் நம்ம வந்து ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருந்தால் நீங்கள் ஸ்லீப்பரில் புக் பண்ணி கொடுத்துருப்போம். அதே போல் ஏசியில் வர மாரி பயணிகளாக பக்தர்களாக இருந்தீங்கன்னா ஏசி வகுப்பில் புக் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு 2:55க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகணும். 2:55க்கு நம்ம வண்டி டிபார்ட் ஆகிடுச்சுன்னா காலையில் 9:30 மணிக்கு தான் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு போகும். அது வரையுமே நீங்கள் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தூங்கிட்டே வரலாம். ஏன்னா அந்த வாடி என்ற ரயில் நிலையத்தில் தான் நம்ம காலையில் உணவு வந்து வாங்குவோம். காலையில் உணவும் நல்ல தரமான உணவாக நம்ம அங்கே வாங்குவோம். இந்த உணவு எல்லாமே தமிழ்நாடு நபர்கள் தான் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இந்த 5 மணி நேரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூனாலேருந்து வாடி வரையும் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் செய்கிறோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் 9:30 மணிக்கு வாடி ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அரைவல் ஆகும். இந்த 9:30 மணிக்கு நம்ம வண்டி வாடி ரயில் நிலையத்துக்கு வந்த பிறகு நம்ம கூட ஒவ்வொரு சாய் பக்தர்கள் வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஆளுக்கு 5 இட்லி, தக்காளி தொக்கு எல்லாமே சேர்த்து எல்லா பக்தர்களுமே கொடுப்போம் செய்கிறோம். இந்த உணவு எல்லாமே தமிழ்நாடு நபர்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு அற்புதமான உணவு தான். இந்த உணவுகள் நீங்கள் காலை உணவாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதாவது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த உணவு காலையில் வாடி ஜங்ஷனில் ட்ரெயினில் நம்ம கொடுத்துருவோம். இந்த உணவை சாப்பிட்ட பிறகு அப்படியே நம்ம கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு வந்தோம்னா மத்தியானம் ஷார்ப்பாக நம்ம வண்டி வந்து ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல் என்ற ஒரு ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி ஷார்ப்பாக 1:50க்கு நம்ம வண்டி மத்தியானம் அரைவல் ஆகும். இந்த 1:50க்கு அரைவல் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்தியான லஞ்சை வந்து இந்த ஊரில் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இங்கேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த நபர்கள் தான் நமக்கு வீட்டில் இருந்து செஞ்சு இந்த உணவுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு பயணத்திலுமே உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செய்கிறோம். எங்கள் கூட வர சாய் பக்தர்களுக்கு நாங்கள் வந்து தரமான ஒரு உணவுகளை தான் இந்த ஷிரடி ரயில் பயணத்தில் வந்து இந்நாள் வரையும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா நல்ல உணவுகள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நல்ல தரமாக உணவு நல்லா இருந்தது, நாங்களும் திருப்திகரமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை கேட்கும் பொழுது நமக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மத்தியான உணவு கரெக்டாக 1:50 வாக்கில் நமக்கு ஆந்திரா மாநிலத்தில் குண்டக்கல் என்ற ஜங்ஷனில் நமக்கு உணவு கிடைச்சிருச்சு. இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா மத்தியானம் நம்ம பெரும்பாலும் ரிட்டர்ன் டைமில் வரும்பொழுது தக்காளி சாதத்தை நம்ம ஆர்டர் பண்ணுவோம் செய்கிறோம். தக்காளி சாதம் ஒரு ஆள் திருப்தியாக தாராளமாக சாப்பிட முடியும். தக்காளி சாதம், அப்பளம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஊறுகாய் பாக்கெட்டு வந்துடும், உங்களுக்கு தயிர் பச்சடி வந்துடும். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மத்தியானம் ரிட்டர்ன் சென்னைக்கு வரீங்கல்ல, 1:45 வாக்கில் இந்த சாப்பாடு மத்தியானம் லஞ்சாக உங்கள் அனைவருக்குமே கொடுக்கப்படும் செய்கிறோம். ஒவ்வொரு பக்தர்களுமே தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே நம்ம மத்தியானம் பயணம் பண்ணி வந்தோம்னா நம்மளுடைய வண்டி பார்த்திங்கன்னா மாலை, அதாவது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மாலை இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு 7:20க்கு நம்ம வண்டி ஆந்திரா மாநிலத்தில் திருப்பதி கிட்ட இருக்க ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு அரைவல் ஆகும் செய்கிறோம். இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு அரைவல் ஆன பிறகு இங்கு நைட் டின்னர் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இந்த நைட் டின்னரும் பார்த்திங்கன்னா தரமான ஒரு அற்புதமான தமிழ்நாடுகள் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான உணவு தான் நம்ம நைட் டின்னரும் கொடுக்குறோம். இந்த நைட் டின்னர் கொடுத்த பிறகு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சென்னை எக்மோருக்கு கரெக்டாக இரவு, அதாவது 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் இரவு பார்த்திங்கன்னா 10:15க்கு போய் சேரும். நைட் டின்னரோட நம்மளுக்கு இந்த பயணத்தில் உணவுகள் எல்லாமே முடிஞ்சிடும். சேலம் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு ஷார்ப்பாக வந்து நம்ம 7:20க்கு வண்டி வந்த உடனே நம்மளுக்கு ஆர்டர் பண்ண உணவுகள் எல்லாமே ரெடியாக தயார் நிலையில் இருப்பாங்க. அந்த உணவுகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவுகள் எல்லாமே அப்படியே நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும். நம்ம கமாண்ட்மெண்ட்டில் உணவுகள் எல்லாம் வச்ச பிறகு நம்ம கூட வந்திருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தேடி கொண்டு போய்ட்டு உணவுகள் நம்ம கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம். இந்த உணவு எல்லாமே வந்துடுது. இரவு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான தோசைகள் ஆர்டர் பண்ணியிருப்போம். ஒரு மசால் தோசை, ஒரு பொடி தோசை, ஒரு நெய் தோசை,
அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் தோசை சொல்லிட்டு 4 விதமான தோசை, ஒரு கார சட்னி, அதே போல் ஒரு தேங்காய் சட்னி, சாம்பார் சொல்லிட்டு 4 விதமான தோசை செட்டு வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கொடுப்போம். இது எல்லாமே அற்புதமான ஒரு தமிழ் ஆட்கள் செய்யக்கூடிய ஹோட்டல்ல இருந்து வாங்கி இந்த உணவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உணவு எல்லாமே இந்த டிஃபன்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப தரவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாய்ராம். தொடர்ந்து நம்ம ரேணிகுண்டாலேருந்து பயணம் பண்ணி அப்படியே பெரம்பூருக்கு நைட்டு 9:30 மணிக்கு வருவோம். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய சாய் பக்தர்கள் இறங்கிடுவாங்க. ஒரு சிலர் எக்மோருக்கு போவாங்க. எங்களுடைய பயணத்தில் நீங்கள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தசராவுக்கு பாபாவுடைய 107வது மகா சமாதிக்கு நீங்கள் வர மாரி இருந்தால் எங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்றும் இந்த டூருடைய பேக்கேஜை பற்றி எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அல்லாஹ் மாலிக்.